ஹாய், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மீனை நல்லா கழுவிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு பரட்டி ஒரு நிமிஷம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாம். முதல்ல மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், வெங்காயம், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, புளிக்கரைசல், ஒரு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் போட்டால் மீன் குழம்பு சுவையாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா மீன் குழம்புக்கு சுவை அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தாளிக்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டியை வச்சு காஞ்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். வெந்தயம் பொரிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை நான் 2 தக்காளி வச்சுருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். இந்த மல்லித்தூள் நான் வீட்டிலே அரைக்கிறது. இது அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்து வீட்டிலேயே மிளகா பொடி தனியாக, மல்லிப்பொடி தனியாக அரைச்சி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இட்லி பொடி, ரசப்பொடி எல்லாமே நானே வீட்டில் தயார் பண்ணிக்குவேன் தேவையானதை. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலாவும் புளியும் சேர்ந்து கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்குவோம். தேங்காயை, சின்ன வெங்காயமும் தேங்காயும் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் மாங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அது வேகட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு நிமிஷம் கழிச்சோடனே, 1 நிமிஷம் வெந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.